வணக்கம். யூடியூப்பில் நம்மளுடைய விமலன் ரியாஸ் உடைய அந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது மாணவர் ஒரு கமெண்ட் அனுப்பியுள்ளார். என்னவெனில், சூரியன் செவ்வாய் இணைந்து இருந்தால் அந்த ஜாதக பெண் விதவையாவாள் என்று கூறுகிறார்களே தற்காலத்தில். இது உண்மையில் சூரியன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகத்தை எவ்வாறு திருமணம் செய்வது, எவ்வாறு நாம் அதற்கு பதில் உரைப்பது, இது என்ன ஒரு புது கருத்து ஒன்று இப்பொழுது உலாவுகிறது. நாங்கள் எப்படி ஜோதிடம் எல்லாம் கூறுவது என்று கேட்கிறார். இப்பொழுது நாம் ஒரு சிறிய ஒரு முடிவுக்கு வருவோம். ராசி கட்டமான அந்த 360 பாகையில் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் 30 டிகிரி வருவதாக, நாம் பூமியை மையப்படுத்தி சூரியனை பார்ப்பதால் சூரியன் வருவதாக பார்க்கிறோமே தவிர உண்மையில் பூமிதான் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சூரியனை நாம் ராசி கட்டத்தில் வைத்து பார்க்கிறோம். ஒரு ராசி கட்டத்துக்கு ஒரு மாதம் என்று அவர் 12 கட்டங்களுக்கும் 12 மாதங்களில் வந்து விடுவார். இதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் செவ்வாயை அவர் வேகமாக, ஏன்னால் செவ்வாய் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் போல் ஒரு ராசிக்கு வந்து இருந்து போகிறது. 45 நாள் 44 நாளுக்குள் வந்து அதுக்குள்ள அது 0 டிகிரி வக்ரகதி வரைக்கும் வந்து அது திரும்பும். இவருக்கு வக்ரகதி இல்லை சூரியனுக்கு, எனவே அவர் வழக்கம் போல் வந்து செல்வார். எப்படி பார்த்தாலுமே இந்த சூரியன் செவ்வாய் 30 பாகையில் சுமாராக ஒரு 30 நாளோ அல்லது 35 நாளோ இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு ஆண்டில் ஏற்படும். அவ்வாறு ஒரு ஆண்டில் ஏற்படக்கூடிய இந்த அமைப்பில் உண்மையில் இந்த சூரியன் செவ்வாய் இணைந்து பிறந்தவர்களாக பார்த்தால் ஒரு 50 கோடி பேர் அங்கிட்டு இருப்பார்கள். அதை அப்படி இருப்பார்கள். எனக்கே சூரியன் செவ்வாய் தனுசு லக்னத்தில் இருக்கிறது. லக்னம் என்று சொல்வது தனுசு ராசியில் இருக்கிறது. எனக்கு அது லக்னமாக இருப்பதால் எனக்கு அங்கேயே இருக்கிறது சூரியன் செவ்வாய் வித் சுக்கிரனும் இணைந்து. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு ஆண்டு 360 நாளில் 35 நாள்களுக்கு குறையாமல் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதால் இங்கு பிறக்கக்கூடிய 12 மக்கள் தொகையை 12 பங்காக நாம் பிரித்தோம் என்றால் அதில் ஒரு பங்கினருக்கு உண்மையிலேயே இந்த சூரியன் செவ்வாய் இருக்கும். அதில் பாதி பங்கினர் பெண்களாகவும் இருப்பார். அவ்வாறு இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே விதவை ஆகிவிடுகிறார்களா? ஒரு கேள்வி நன்றாக நீங்கள் கேட்க வேண்டும். விதவை என்பது ஒரு வாழ்ந்து முடித்த பின்னர் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது வேறு. கல்யாணம் ஆனவுடன் ஆகக்கூடிய சில சங்கடமான முடிவுகளில் சில பலருக்கு வருத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை தருவதால் வேறு. ஆகவே இந்த சூரியன் செவ்வாய் இணைந்து எங்கிருந்தாலும் இது பிரச்சனையை தருமே என்று ஒரு வழக்கு வந்துவிட்டது. இதற்குத்தான் இப்பொழுது ஒரு முடிவை சொல்ல வேண்டிய அமைப்பில் நாம் இருக்கிறோம். சூரியன் செவ்வாய் அவர் இப்பொழுது சூரியனோ அல்லது செவ்வாயோ 7ஆம் பாவக அதிபதியாக இருக்க வேண்டும். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சூரியனோ அல்லது செவ்வாயோ 7ஆம் பாவக அதிபதியாக இருந்து அவங்க 6ஆம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது 8ஆம் பாவத்தில் இருந்தாலோ தோஷங்கள் ஏற்படும் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். அவ்வாறு வரும்பொழுது அந்த தோஷங்கள் நிகழக்கூடிய காலமாக நாம் கூற வேண்டும் என்றால் அந்த தசாபுத்தி வருங்காலங்களில் வரும் என்று நாம் உறுதியாக கூறலாம். இது நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். 7ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர்கள் 6ஆம் பாவத்தில் இருப்பதினால் அதனால் தோஷம் வரும் என்றால், தோஷம் என்பது நாம் முடிவுக்கு வரவே முடியாத ஒன்று. அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஊனம் என்பது ஊனம்தான், கூணன் என்பது கூணன்தான், குறை என்பது குறைதான். எப்பொழுது நிறையாகும்? அதெல்லாம் நல்ல பணத்தினால் நாம் எல்லாவற்றையும் நிறைவு செய்துவிட முடியும் என்பது உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. சில அமைப்பைத்தான் நாம் பணத்தினால் சரி செய்ய முடியுமே தவிர அனைத்தையும் சரி செய்ய முடியாது. தோஷம் என்பதை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும். அது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்ற அமைப்பு இருந்தால் அது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய அமைப்பு தான்.
அதற்காக 7ஆம் பாவாதிபதியாக இந்த சூரியன் செவ்வாய் வந்து அவர் 6 அல்லது 8 இருந்தால் சில தோஷங்களை கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் கூறக்கூடிய மரணமோ விதவை அமைப்புகளோ கொடுக்க வேண்டும் என்றால் அது தசா புத்தியாக அமைந்து அது பல்வேறு விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு, பல்வேறு விதிகள் என்பது இங்கு சொல்ல முடியாது, அது ஒரு பிளாக் போர்டில் உங்களுக்கு ஒவ்வொரு விதியாக எழுதி அவ்விதிகள் எல்லாம் தொடர்புகள் பட்டு நடக்கும் காலங்களில் வேண்டுமென்றால் அது நடக்கும் என்று கூறலாமே தவிர எடுத்த மாத்திரத்தில், ஏனென்றால் எனக்கு நம் ஜோதிடர்களெல்லாம் நன்றாக தெரிகிறது, நன்றாக அவர்களிடம் நான் அவர்கள் பலன் பார்க்கும் விஷயத்தெல்லாம் பார்க்கிறேன். இந்த இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் கூட்டமாக வைத்துக் கொண்டு உடனுக்குடன் பலன் சொல்லக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது. இங்கு கணிக்க வேண்டும், இங்கு பொறுமையாக ஒவ்வொன்றையும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்த பின்பு அதற்கு அடுத்தாற்போல் தான் அவர்களுக்கு விளக்கமே நாம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஜோதிடர்கள் போன மாதத்தில் சூரியன் செவ்வாய் என்னதென்றால் இந்த பெண் வேணாம், இது தேவையில்லை, வேறு பெண்ணு பார்க்கலாம் என்றால் அப்ப உன் மகள் பார்க்கக்கூடியவருக்கு ஒரு மகள் சூரியன் செவ்வாய் இணைந்து பிறந்து விட்டால் என்ன செய்வார்? அவர் மணமகனை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தால் என்னவாக இருக்கும்? எனவே இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது 6ஆம் பாவத்திலோ அல்லது 8ஆம் பாவத்திலோ அல்லது 12ஆம் பாவத்திலோ இருந்து, அந்த 6, 8, 12 அதுதான் தீய பாவங்கள். அந்த பாவத்தில் இருந்து அவர்கள் 7க்குடையவனாக இருந்து தசா புத்திகள் நடந்து அது பிரச்சனைக்குரிய அமைப்பாக இன்னும் பல்வேறு விதிகளை கொண்டு நீங்க ஆய்வு செய்து முடிவுகளை அறிவித்தால் நன்றாக இருக்கும். அதுவும் அது கணவனை இழப்பார் என்று சொல்வதற்கு நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையான ஒரு கணித அமைப்புகளை சுட்டிக்காட்டி தான் நீங்க முடிவெடுக்க வேண்டும் என்று பொத்தாம் பொதுவில் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு பெண்ணினுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஜோதிடத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. நடப்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு என்று ஜோதிடம் கூறும் பொழுது நீங்கள் எப்படி பொருத்தம் பார்த்து அதை மாற்ற முடியும்? அதெல்லாம் முடியாது. இருந்தும் நம்மிடம் ஒருவர் கேட்கிறார், இந்த ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று. இந்த ஜாதகம் இவ்வாறு இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். அதனால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தடுப்பதோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மாற்றி அமைப்பதற்கான வழிகளையோ நாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை. அதற்காக இந்த கூற்றையும் நாம் சொல்லவில்லை. இவர்களுக்கு எவ்வாறு பொருந்தும், இப்ப பொருந்தக்கூடிய ஜாதகமாக எவ்வாறு அமையும்? ஒருவருக்கு உண்மையில் தீங்கிழைக்கக்கூடிய பாவக அமைப்புகள் திசை நடந்தால் இன்னொருவருக்கு நல்ல அமைப்புள்ள ஜாதக திசை அமைப்புகளை இணைத்து பாருங்கள். ஏனெனில் 2 நல்லதை சேர்க்க முடியும், 2 கெட்டதை சேர்த்தால் முடிவுகள் நமக்கே தெரியும் அங்கு சரியாக வரவில்லை. 2 நல்லதை சேர்க்கலாம், ஒரு கெட்டதையும் ஒரு நல்லதையும் இணைத்துக் கொள்ளலாம். எனவே இந்த அடிப்படையில் நாம் திருமணங்களை நிச்சயிக்கும் போது, இந்த பொருத்தங்களை பார்க்கும் போது அந்த சூரியன் செவ்வாய் இணைவை நாம் ஒருவாறாக எடுத்துக்கொண்டு அவற்றை கழிக்காமல், மீதி 10 பாவங்களுக்கு நமக்கு கிடையாது, 6, 8, 12 அதுவும் அவர்கள் 7ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர்களுடைய தசா புத்திகள் நடக்கும் காலங்கள் வந்து இன்னும் மற்ற லக்னாதிபதி போன்ற கோள்களும் அந்த களத்திர கேரகரான சுக்கிரன் போன்ற கோள்களும் எவ்வாறு உள்ளது என்று பார்த்த பின்னரே நாம் முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர, எடுத்த மாத்திரத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்ததால் அது வந்து கணவருக்கு ஆகாது, அது தந்தைக்கு ஆகாது, கணவருக்கு ஆகாது என்று கூறுபவரும் உண்டு. இந்த சூரியன் செவ்வாய் இணைந்ததால் அது தந்தைக்கும் ஆகாது என்று கூறுகிறார்கள். அப்படியெல்லாம் எங்கும் கூறப்படவில்லை. 1-2 ஸ்லோகங்களை பாடல்களை வைத்துக் கொண்டெல்லாம் நாம் முடிவுகளை கூறக்கூடாது. ஏனென்றால் ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும். எதுவாக இருந்தாலும் இன்றைய அறிவியல் உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே ஓரளவு ஆய்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தோமே. ஆனால் உண்மையில் ஜோதிடம், நாம் ஜோதிட கலையை அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதில் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று நம்மளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பார்ப்பார்கள். எனவே இந்த சூரியன் செவ்வாய் இணைவை அது ஒரு மிகப்பெரிய தீங்கான இணைவாக எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல், ஏனென்றால் எனக்கும் இருக்கிறது 52 ஆகிவிட்டது, திருமண வாழ்வு 20 ஆண்டுகள். பெண்ணுக்கு சொன்னது தானே ஆணுக்கும். பெண்ணுக்கு கணவர் இல்லை, அவர் விதவை ஆவானால், ஆணுக்கு மனைவி இல்லை, அவன் விதவன் ஆவான் என்று சொல்லிவிட்டு போனீர். இவருக்கும் ஒன்றுதானே. அது என்ன பெண்ணை மட்டும் பாதிக்கக்கூடிய அமைப்பாக அது வருகிறது? அவ்வாறெல்லாம் ஜோதிடத்தில் கூறவும் கூடாது. பெண்ணுக்கென்று எங்கு நாங்கள் ஜோதிட பலன்களை பிரித்து கூறியிருக்கோம்? 1-2 கூறியிருக்கலாம். அதற்கெல்லாம் பின்னாடி வருகிறேன் ஒவ்வொன்றுக்கும் ஏன் அதற்கு என்று. இருந்தாலும் இந்த
ஆண்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் அன்று சொல்லப்பட்ட அனைத்து நூல்கள் பலன்களையும் அவ்வாறே நாங்கள் சொல்கிறோம். ஏனெனில் 25 அத்தியாயங்கள் ஒரு நூலில் எழுதப்பட்டிருந்தால் ஒரு நூலில் பெண் ஜாதக பலன்கள் என்று ஸ்திரீ ஜாதக பலன்கள் என்று எழுதப்பட்டுத்தான் உள்ளது. அது அன்று அந்த பெண்கள் அடுப்படை அது கணவனை சார்ந்து வீட்டுக்குள்ளேயே இருந்த அமைப்பினருக்காக எழுதப்பட்டது. இன்று அனைவருமே ஆணை போல் பெண்கள் பணிகளையும் செய்து அனைத்தையும் செயல்படுவதால் நம் பலனை அவர்களுக்கு சொல்வதால், எனவே அவர்களுக்கு விதவை என்றால் நமக்கும் அது உண்டுதானே. அப்படி என்றால் நமக்கு சூரியன் செவ்வாய்க்கு பெண்ணு தராமல் போய் விடுவார்களே. எனவே எந்த ஒரு கூற்றையுமே நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் உண்மையில் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். உங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஜாதகங்களை எடுத்து அவர்களை கேட்டு அவர்களிடமே பதிலை வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய முடிவுகளை அறிவிக்கலாமே. ஒரு 50 ஜாதகத்துக்கு சொல்லுங்கள், ஒரு 100 ஜாதகத்துக்கு சொல்லுங்கள். பொதுவாக எடுத்த மாத்திரத்தில் இது சூரியன் செவ்வாய் சேர்க்கை, இது இணையாது என்று கூறுவதெல்லாம் உண்மையில் ஏற்புடையதல்ல. அன்பு நண்பரே, உங்களுக்கு கமெண்ட் கொடுத்த நண்பருக்கு திரும்பவும் சொல்கிறேன், தாராளமாக இணைக்கலாம். ஏனென்றில் தீயவர்கள் சூரியனும் செவ்வாயும் இணையக்கூடிய காலத்தில் அங்கு அது எங்கு இருக்கிறதோ அங்கு அந்த செயல்பாடு கொஞ்சம் வேகமாக இருக்கும். அந்த செயல்பாடினால் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டதாக இல்லை. மிகவும் மெதுவாக இருப்பதும் தவறு, மிகவும் வேகமாக இருப்பதும் தவறு. நடுநிலை இருப்பது சரி என்று கூறுகிறார்கள். நடுநிலையில் அமைப்பதற்கு நாம் ஜோதிட பலன்களில் எங்குமே இங்கு கோள்கள் சுற்றி கொண்டே இருப்பதால், கலப்பு பலன்களையே நாம் கண்டுகொண்டு இருப்பதால், நாம் உண்மையில் பலன்களை கூறி மக்களை பயமுறுத்தாமல் பலன்களை எவ்வாறு விடுவிக்க முடியும், எவ்வாறு அவர்களுடைய பணிகளை செய்ய முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.